வெல்கம் பேக் விஎம் எடிட்டிங் ஆர்மி. நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து அந்த மாதிரி ஸ்டேட்டஸு ஒரு 3D ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து Capcut. இந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியாவில் அவைலபிள் இல்லை, பட் இது டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் VPN யூஸ் பண்ணணும். VPN எந்த VPN இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். VPN யூஸ் பண்ணி டேட்டா ஆன் பண்ணால் தான் உங்களால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு காட்டும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வீடியோஸ் ஆட் பண்ணால் வீடியோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஃபோட்டோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எல்லா ஃபோட்டோவும் அந்த மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து செலெக்ஷன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் லைன் பிரகாரம் வச்சுக்கலாம். நான் லைன் பிரகாரம் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் ஆகிடும். இந்த ஃபோட்டோஸ் ஒரு செகண்ட் வந்து 2 செகண்ட் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லென்த்து வேணால் நீங்கள் தான் மூவ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து எடிட்டிங் கேப்கட்னு அவங்களே ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது கேன்சல் பண்ணுறேங்க, டெலிட் பண்ணுறேங்க. டெலிட் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து லாஸ்ட்டில் இருக்காது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ண 4K இந்த ஃப்ரேம் ரேட்டு எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு இருக்கும். நான் வந்து எனக்கு இந்த குவாலிட்டி போதும், அதனால் நான் இந்த குவாலிட்டியை வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜு சென்டர் பாயிண்ட் வச்சுங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்போவுமே டேட்டாவும் VPN ஆனில் வச்சுட்டா இந்த எஃபெக்ட்டு இந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதில் தான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இல்லைனா கூகுள் போய் Capcut மோட் வெர்ஷன் போட்டு உங்களுக்கு கிடச்சிரும். இந்த அப்ளிகேஷன் அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்லேயே விட்டுருப்பாங்க. இதுக்கு எதுவும் பே பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் இல்லையா, அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3D ஜூம்னு இருக்கும். அந்த ப்ரோ வேணால் யூஸ் பண்ணாதுங்க, அது யூஸ் பண்ண ஃபோட்டோ கொஞ்சம் கிராக் ஆகும். அதில் 3D ஜூம்னு இருக்குது, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் இது, அதெல்லாம் எனக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஈஸியாக ஆட் ஆகுது. நவுத்தி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு ஆட் ஆகிடுச்சு. செகண்ட் ஃபோட்டோக்கு அதேமாதிரி அந்த ஃபோட்டோ லைன் வந்து செகண்ட் ஃபோட்டோ மேலே இருக்கணும், அப்படின்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆகும். ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஒவ்வொரு டைம் ஜூம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஃபோட்டோவும் கிளிக் பண்ணி காட்டுறேன். அந்த கீழே மூவ் பண்ணி லைட்டாக அந்த ஃபோட்டோ மேலே இருந்தால் போதும். ஃபோட்டோ மேலே வச்சுக்கிட்டு கீழே 3D ஜூம்னு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இது ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துங்க கரெக்டெல்லாம் ஆட் ஆகிருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக மூவிங் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்த பிறகு இப்போ எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பார்த்துங்க. ஒரு ரெஃபரன்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து இன்புட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்னு இருக்கும், அந்த சவுண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி பேஜ் காட்டும். அதில் வந்து மேலே ஃபைல் மாரி இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கிங்க. எப்போ ஃபைல் கிளிக் பண்ணால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்துச்சு. அந்த ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃப்ரம் டிவைஸை கொடுத்து அந்த மேலே சர்ச்சிங் பாரில் நீங்கள் எந்த சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் வந்து இங்கே நேம் எழுதிக்கிங்க. நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து விஜய் இது வந்து கருடான்னு ஏதோ பிஜிஎம் வந்து ஆன்லைனில் இதாக இருந்துச்சு, அதனால் அந்த சாங் வந்து அந்த பிஜிஎம் வந்து இன்புட் பண்ணிக்கிறேன். அந்த பிஜிஎம் இன்புட் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு வந்து அந்த மியூசிக் வந்து எஃபெக்ட் அதிகமாக இல்லை. அது வந்து அந்த ஹை பிச்சிலேருந்து நான் அந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு என்ன பண்ணால் அந்த ஹை பிச்சுக்கு போயிட்டு ஸ்ப்ளிட்னு கீழே அந்த சாங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக கட் ஆகிடும். அந்த கட்டான பிறகு அந்த கட்டான எந்தான்னு சேர்க்கறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் இது வந்து மூவ் பண்ணால் ப்ரெஸ் பண்ணி அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிக்கிங்க. அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். திரும்பி வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த ஆடியோ வந்து அந்த ஃபோட்டோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா போச்சுன்னா உங்களுக்கு திரும்பியும் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து எஃபெக்ட் பண்ணோம். அதனால் தேவையில்லாத வந்து ட்ரிம் பண்ணிக்கிங்க.
அந்த ஃபோட்டோ வரைக்கும் தான் உங்களுக்கு வேணும்னா அந்த ஃபோட்டோ வரைக்கும் மட்டும் வச்சுங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக வந்துச்சு ஸ்டேட்டஸு. இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டைம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கறது எப்பவுமே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஓவரால், இது வந்து ஒரு மியூசிக் ரன்னிங் எஃபெக்ட் இது வந்து ஆட் பண்ண போகிறேன். அது வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். அதில் போய் அந்த வீடியோவில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து இந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். சரி, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஓவர் லெவல் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து சின்னதாக இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ட்ரிம் பண்ணிக்கிறேன். அந்த சைஸுக்கே வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு இது வந்து டெலீட் பண்ணுறேங்க. நான் வந்து இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதை வந்து டெலீட் பண்ணாமல் விட்டேன். அது வந்து லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நான் மூவ் பண்ணிட்டு அதை வந்து லாஸ்ட்டில் போய் டெலீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அது கீழே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் 2 ஃபிங்கரால் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் 2 ஃபிங்கரால் மூவ் பண்ணிங்கன்னா அது ஜூம் ஆகும். ஜூம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்தளவுக்கு ஜூம் வச்சுக்கிட்டு கீழே அது கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அப்ளிகேஷனும் ஒரு மாதிரி தான் இதுலேயும் குரோமா கீன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த குரோமா கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக அந்த அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் இருக்கும். அது வந்து க்ரீன் கலர் செட் பண்ணி வைங்க. க்ரீன் கலர் செட் பண்ணி வச்சோன்னே செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த கீழே நிறைய அந்த பாக்ஸ் டைப் இருக்குல்ல, அதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போகணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நீங்கள் மினிமம் 10லேருந்து 10 வச்சா உங்களுக்கு சூப்பராக எதுவுமே ஆகும். ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். கரெக்டாக எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 20 செகண்ட் தான் இந்த வீடியோ வச்சுருந்தேன். அங்கே பார்த்தா 29 செகண்ட் இருந்துச்சு. இதுதான் அந்த மிஸ்டேக். நான் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் சொல்லிருப்பேன். அந்த மிஸ்டேக் வந்து எப்பவுமே நீங்கள் ட்ரிம் பண்ணது டெலீட் பண்ணுறீங்க. நான் அதை வந்து டெலீட் பண்ணாமல் விட்டேன். இப்போ அதை நான் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணோன்னு இப்போ கரெக்டாக எனக்கு 20 செகண்ட் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை மாதிரி நீங்கள் அங்கேயே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இது பெருசு பண்ணுறதுக்கு மேலே அந்த பாக்ஸ் டைப் இருக்குது, அது பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஸ்டேட்டஸ் சூப்பராக வந்துது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் மோட்டிவேஷன் ஆகி நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு போட முடியும். எனக்கு ஒரு டைம் வீடியோ என்ன நம்ம போடுறோம் எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.